அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாவற்றிற்கும் இறைவன் போதுமானவன். இந்திய தேசம் மறுபடியும் ஒரு சுதந்திர போராட்டத்துக்கு தயாராகிட்டு இருக்கு. இன்னும் சுமார் 30 நாட்கள். இந்தியா ஏன் பாஜக தோக்கணும்னு விரும்புது? தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப், உங்கள் கான்டாக்ட்ஸில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ், ரிலேட்டிவ்ஸ்னு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இந்த வீடியோ பகிரப்பட்டு இதில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் மக்கள் மனசில் தாக்கத்தை ஏற்படுத்துதோ, மக்களை சிந்திச்சு செயல்பட வைக்குதோ, அந்த அளவுக்கு இந்த இந்திய தேசம் பாசிசத்தின் கொடூர கைகளிலிருந்து மீளும். ஸோ அந்த வகையில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த இந்திய தேசத்தை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்குது. இந்தியா ஏன் பாஜக தோக்கணும்னு விரும்புது? அதுக்கான சில காரணங்கள். மணிப்பூர் மாநிலத்தில் பெண்களை நிர்வாணமாக்கி அவமானப்படுத்தியது, பல ஆயிரம் பொதுமக்களை படுகொலை செய்தது, நூற்றுக்கணக்கான ஆலயங்கள் தீக்கு இரையாக்கப்பட்டது, பல ஆயிரம் வீடுகள் இடிக்கப்பட்டது, உலக அளவில் இந்தியாவை தலைகுனிய வைத்த பிஜேபி RSS மத தீவிரவாதிகளை தேச நலனுக்காக இந்த தேர்தலில் தோற்பதை நாம உறுதி செய்யணும். 3வது முறையா மோடி ஆட்சிக்கு வந்தா நிச்சயமாக இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களும் கலைக்கப்பட்டு ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே அதிபர் ஆட்சி வர வாய்ப்பு இருக்கிறதா இந்தியாவில் இருக்கிற அரசியல் வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இலங்கையில ராஜபக்சி சர்வாதிகாரியானது போல, பாகிஸ்தான்ல முஷரப் சர்வாதிகாரியானது போல நிச்சயமாக மோடியும் சர்வாதிகாரியாக மாறுவார்னு அரசியல் வல்லுநர்கள் பெரும்பாலானவங்களும் சொல்றாங்க. இந்தியாவின் நிலை, பொருளாதாரம் அதல பாதாளத்துல இருக்கு. அதற்கு உதாரணம் 2014 55 லட்சம் கோடி கடனாக இருந்த இந்தியா கடந்த 9 வருடங்கள்ல 205 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்து 67 ஆண்டுகளில் 1947 இருந்து 2014 வரைக்கும் 55 லட்சம் கோடி கடனாக இருந்த இந்தியா மோடி ஆட்சியில கடந்த 9 வருடத்துல 151 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. 2014 இருந்து 2023 வரைக்கும் உலக அரங்குல ஐநா அங்கீகரித்த 193 நாடுகள்ல இந்தியா தான் அதிகமான கடன்ல இருக்கு. உலக வங்கியில இந்தியா 205 லட்சம் கோடி அதிகமா கடன் வாங்கியிருக்கிறதா உலக ஆய்வறிக்கை சொல்லுது. இந்தியா ஏன் பாஜக தோற்கணும்னு விரும்புது? உலகில் மதசார்பற்ற மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா மட்டுமே. இன்னைக்கு பாஜக எல்லா துறையிலையும் தோல்வி அடைஞ்சிருக்கு. இதை மூடி மறைக்க அப்பாவி மக்களை தூண்டிவிட்டு நாம் ஹிந்து, ஜெய் ஸ்ரீராம், ராமர் கோயில்னு மதவாத அரசியல் செய்யறது, இந்தியாவின் செல்வத்தை அம்பானி அதானி கையில் வித்தது மற்றும் குஜராத்தி பணக்கார முதலாளிகள் கைகளில் மட்டுமே குவித்தது, நீதித்துறை, CBI, ED, அமலாக்கத்துறை மற்றும் தேர்தல் அதிகாரிகளை விலக்கி வாங்குறது, EVM மிஷின் கோல்மால்கள், நேரு காலத்துல காங்கிரஸ் அரசாங்கம் உருவாக்கிய அரசு பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் தனியார் நிறுவனங்களுக்கு வித்தது, வேலையில்லா திண்டாட்டம், வருடத்திற்கு 2 கோடி பேருக்கு வேலைன்னு இந்திய மக்களை ஏமாத்தியது, பெட்ரோல் விலை உயர்வு 58 ரூபாயில இருந்து 103 ரூபாய், கேஸ் விலை உயர்வு 400 ரூபாயில இருந்து 1130 ரூபாய். இந்த 10 வருடங்கள்ல விலைவாசி பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தராம நாம கட்டுற வரி பணத்தை எல்லாம் பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு கொடுத்து தமிழர்களை வஞ்சிக்கிறது, கருப்பு பணத்தை மீட்டு எல்லா குடும்பத்துக்கும் 15 லட்சம் கொடுப்பேன்னு பொய் சொல்லி இந்திய மக்களை ஏமாத்தினது, இந்தியாவை நாசமாக்கியது, ஊடகத்தை கைப்பற்றியது, பெண்களின் பாதுகாப்பு மற்றும் உரிமை பறிப்பு, ஜனநாயகத்தை எதேச்சதிகாரமாக சீரழித்து ஹிட்லர், சதாம், ராஜபக்சே போல சர்வாதிகாரியாக செயல்படுறது, குற்றவாளிகள், கற்பழிப்பாளர்கள் மற்றும் ஊழல்வாதிகளால் நிரப்பப்பட்ட அரசியல், காவிமயமாக்கப்பட்ட வரலாறு, காவிமயமாக்கப்பட்ட கல்வி, திட்டமிடப்படாத பண மதிப்பிழப்பு, அடுத்தடுத்த குழப்பங்கள் மற்றும் உயிரிழப்புகள், திட்டமிடப்படாத லாக்டவுன் குழப்பங்கள், அதனால் ஏற்பட்ட உயிர் பலிகள், சிறுபான்மை மக்களின் வீடுகள் மற்றும் வழிபாட்டு தலங்களை புல்டோசர் கொண்டு இடிக்கிறது, சிறுபான்மை மக்களை தாக்குவது, வெறுப்பு பேச்சுகள், மத கலவரங்கள், கொலைகள், மகாத்மா காந்தியை படுகொலை செய்த பயங்கரவாதி கோட்சேவை வெளிப்படையாக புகழ்ந்து வணங்குதல், பெண் மல்யுத்த வீராங்கனைகளை நிர்வாணப்படுத்தி பாலியல் தொந்தரவு செய்து அவமானப்படுத்தியது, டெல்லியில் விவசாய மக்களை போராட வைத்து தற்கொலை செய்ய வைத்தது, ஜீப் ஏற்றி கொலை செய்தது. ஏன்னா காந்தியவாதிகள் மற்றும் அம்பேத்கர்வாதிகள் பாஜக தோக்கணும்னு விரும்புறாங்க. அரசியலமைப்பின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் பாஜக தோக்கணும்னு விரும்புறாங்க. மதசார்பற்ற இந்தியர்கள் பாஜக தோக்கணும்னு விரும்புறாங்க. தலித்துகள், பட்டியல் இனத்தோர், பழங்குடியினர், ஆதிவாசி மக்கள், பிற்படுத்தப்பட்டோர், சீக்கியர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள்னு எல்லாரும் பாஜக தோல்வி அடையணும்னு விரும்புறாங்க. எல்லா துறைகளிலும் பாஜக தோல்வி அடைஞ்சிருக்கு. உங்களை சுத்தி குறைஞ்சது 10 பேருக்கு இந்த புரிதலை ஏற்படுத்தி தேசிய வாக்காளர்களை மதசார்பற்ற ஜனநாயக இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க செய்யுங்க. அனைவரையும் உள்ளடக்கிய இந்தியாவை வர சந்ததியினர் பார்க்கணும். பாதுகாப்பான சமூகம், பாதுகாப்பான வாழ்க்கை, பாதுகாப்பான எதிர்காலம், இது எல்லாத்தையும் நாம அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும். இந்தியா நலன்ல அக்கறையோடு இருக்கிற ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்த வீடியோவை அதிக அளவில் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் தீனுல் ஆஹிராவுடன். அஸ்ஸலாமு அலைக்கும்.